இந்த ஓட்டம்ங்கிறது நீங்க கேட்டது வந்து, முதல்ல அது ஒரு சர்வைவல் தான். இப்பவும் அது சர்வைவல் தான். அவ்வளோதான். புருஷன் காணாம போயிட்டான்னு வச்சுக்கோங்க. போய் தொலைறான்டா. இல்லாட்டி பொண்டாட்டி காணாம போயிட்டா. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜனகராஜ் மாரி கத்தலாம். இப்படி அடல்ட்ஸ்குள்ள கொஞ்சம் வாழ்ந்துட்டா இது போதுமே, போய் தொலையட்டும். ஆனா குழந்தைங்கள நம்ம அப்படி விடவே மாட்டோம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அந்த மாரி தான் கீர்த்தனா. அது பாட்டுக்காகவே இல்லாம லைஃப்லேயே நிஜமாக ஒரு பாயிண்டில் வந்து அப்படி ட்விஸ்ட் பண்ணி வச்சுட்டு லைஃப்பை வந்து ரிவைவ் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அதனால் அது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது பாலச்சந்தரோட படங்களில் பார்த்தீங்கன்னா பாடல் டைமில் ஏஞ்சி போடுவானுங்க தம் அடிக்கிறதுக்கு. திரும்பி வந்து பார்த்தா கதை போயிடும். 3 முடிச்சின் படத்தில் ரஜினிகாந்த் கமல் சார் செத்துருவார். ஒரு பாட்டு முடிச்சுட்டு மாயவனின் விதிவலைகள் ஒரு பாட்டு போல இருக்கு. அப்படியே அடிச்சுட்டு அப்படியே போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா கமல்ஹாசனே படத்தில் இருக்க மாட்டாரு. Hi, welcome to Cinema Express. நான் ஜெயபுவனேஸ்வரி. And இன்னைக்கு we have with us the multi-hyphenated ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சார். வணக்கம் சார். வணக்கங்க. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சார், ஸோ டீன்ஸ் வருது இன்னொரு ஃபியூ டேஸில். பிஃபோர் ஐ கோயிங் டு த ஃபிலிம், எனக்கு மெயினாக வந்து எல்லாருமே பார்த்திபன்னா புதுமை அப்படிங்கிறத ஒரு பிராண்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த புதுமையை தேடி போகிற அந்த ஒரு ஓட்டம் எப்போ ஆரம்பிச்சது, எதனால் ஆரம்பிச்சது? நிற்க மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. அதை நிறுத்த முடியல. அது வந்து அது புலிவாலை பிடிச்ச கதைன்னுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து சினிமா என்ன விரட்டிட்டு இருக்கா, இல்லை நான் சினிமாவை விரட்டிட்டு இருக்கேனான்னு தெரியல. சிச்சுவேஷன் வந்து என்ன ஆகிடுதுன்னா, என்னை ஒரு நெருக்கடிக்கு தள்ளி இந்தியன் 2க்கு எதிர்க்க வரணும். இன்னைக்கு காலையில் இப்போ நாங்கள் போய் படம் பார்த்துட்டு வந்தோம். படம் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன இருக்குன்னா, இந்தியன் 2ஓட வரத்துக்கு இது தகுதியான படமா? எதுக்காக இவர் வந்து இந்த போட்டிக்குள்ளே வராரு? நான் படம் எடுக்கும்போது நான் அப்படியே நினச்சி எடுத்தேன். இந்தியன் 2ஓட சேர்ந்து வரேன்னு எடுக்கல. நான் இது ஒரு படம். ஆமாம், இது ஒரு படம். நான் எடுத்து 1.5 வருஷமாச்சு. இது ஒரு படம். இது ஒரு குழந்தைங்களுக்கான படம். ஒரு ஹாலிடேஸில் ரிலீஸ் பண்ணலான்ட்டு ஒரு விஎஃப்எக்ஸ் காரங்களுடைய ஒரு சரியான வேலை, அதில் ஒரு திருப்தி இல்லாதனால அது தள்ளி 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 போட்டு இப்போ வருது. எனக்கு கூடுதல் ப்ரெஷர் ஆகிடுது. அது எல்லாரும் சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் வந்து அதோட சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மல்டிப்ளெக்ஸில் ஒரு மாலில் போய் பார்த்தோம்னா ஒரு 14 ஸ்க்ரீன் 10 ஸ்க்ரீன் இருக்குது. ஒரு ஜப்பானீஸ் ஃபில்ம் ஓடுது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு மலையாள படம் பாரடைஸ்னு ஒரு படம் ஓடுது. இந்த பக்கம் ஒரு படம் ஓடுது. அதுக்கு நடுவில் டீன்ஸ்னு ஒரு படம் ஓடும். அவ்வளோதானே. இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து அது எல்லாத்தையுமே ஒரு போட்டியாக பார்க்குற ஒரு மனப்பான்மை ஒன்று இருக்குது. சத்தியமாக நமக்கு இந்தியன் 2 என்னன்னு எனக்கு தெரியாது. நான் டீன்ஸை பார்க்கும்போது நான் அதுக்குள்ளேயே உருகி உள்ளவே இருக்கிறதுனால வெளியில் வந்து அந்த படத்தை என்னால் பார்க்க முடியல. இப்போ நீங்கள் அந்த படத்தை எப்படி பார்ப்பீங்களோ அப்படி நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது என்னால் முடியல. ஈவன் அவங்க ஸ்பெக்ஸை வாங்கி போட்டு நான் பார்த்தா கூட எனக்கு வந்து அப்படி வராது. எனக்கு வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அதுலேருந்து அப்பப்போ வெளியில் வரேன். அப்புறம் தவறி போய் உள்ளே விழுந்துறேன். அது ஒரு குவிக் சாண்ட் மாதிரி ஆகிடுது. இந்த ஓட்டம்ங்கிறது நீங்கள் கேட்டது வந்து, முதல்ல அது ஒரு சர்வைவல் தான். இப்போவும் அது சர்வைவல் தான். வேற ஒன்றுமே இல்லை. அது திருப்பி அதே தான். அப்போ என்னென்னா, இது என்னுடைய பணம் கிடையாது. புதிய பாதை பண்ணும்போது அது என்னுடைய உயிர், வாழ்க்கை. அப்புறம் நடந்து வந்து நம்ம ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்னென்னு வந்துட்டோம், எல்லாம் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாயை போட்டு இன்னும் இந்த படம் வந்து ஒரு 10 பைசாவுக்கு வியாபாரம் ஆகாத ஒரு படத்தை இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கு. கலைத்தாகம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம். கலைத்தாகம் இருந்தால் கவிதை எழுதலாம், அல்லது மிஞ்சி போனால் ஒரு புத்தகம் எழுதலாம். நம்மளே ஒரு 100 பிரிண்ட் போட்டு வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து அமோக விற்பனைன்னு ஒரு விளம்பரம் படுத்திக்கலாம். இதெல்லாம் பண்ணிக்கலாம். அது வந்து கலைத்தாகம், அவ்வளோதான். இந்த கலைத்தாகத்துக்கு நான் எத்தனை கோடி ரூபாயை பெட் பண்ணுறது? அப்போனா வந்து நான் எல்லாரை விட நான் அதிகமாக போட வேண்டியதாக இருக்குது. இந்த படத்தை இப்போ பார்த்தவங்க, என் கூட ஆரம்பத்தில் வந்து இந்த கதைக்குள்ளே வந்தவங்க எல்லாமே, சார் அந்த கதையா சார் இது இப்படி இருக்குது, இவ்வளோன்ட்டு சொன்னீங்க, எல்லாமே ரொம்ப சாதாரணமாக சொன்னீங்க, அதுக்குள்ளே ஃப்ரேமில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ட்டு. நான் இப்படி ஓடலைன்னா அதுக்குள்ளே அது வராது. ஸோ இந்த படம் நெடுக ஓடி உழைச்சிருக்கேன். இந்த ஓட்டம்ங்கிறது சினிமாவுக்காக ஆசைப்பட்டு வந்து தொலைஞ்சிட்டமேங்கிறதுக்காக கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் உண்டு. எனக்கு வந்து இதை தவிர திரும்பி போக தெரியாது. அப்போ நான் வந்து நடிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு வாய்ப்பு கிடைக்காதப்போ திரும்பி போகிறதுக்கு மனசு வரல, தோற்று போகிறதுக்கு மனசு வரல. நம்ம வந்து இந்த சின்னதாக ஃபில்மை வெட்டி ரோட்டில் போட்டு விற்றாலும் நம்ம அந்த வியாபாரம் தான் பண்ணணுமே தவிர இதை போயிடக்கூடாது, திரும்பி போயிடக்கூடாது. அது வந்து ஒரு பயங்கர அப்படி இப்போ வந்து என்னன்னா, இந்த படத்தை வந்து 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா, 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா, 34ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா, அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் இதை இந்த நேரத்தில் வெளியிடுறதன் மூலமாக மக்களுடைய கவனம் இதில் கொஞ்சம் இருக்கும். அது வந்து நான் ஓப்பனாக ஒத்துக்கிற ஒரு விஷயம்.
ஆனால் அதில் எந்த சூழ்ச்சியும் இல்லையே. அது ஓப்பனாக வச்சுருக்க ஒரு விஷயம் தானே, விளையாட்டு தானே. ஸோ என்னுடைய ஓட்டத்தை குறையாமல் பார்த்துக்கிறது ஒன்று நானாக இருக்கேன். அல்லது இன்னொன்று இந்த வளர்ந்து வர சினிமா ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் 3 டிக்கெட்லாம் ஒருத்தன் தாண்டது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு நான் என் சர்வைவலுக்காக ஓடினேன்னா, இப்போ அந்த ஜென்ரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போவும் நான் வந்து டீன்ஸ்னு ஒரு படம் எடுத்து இந்த யங்கர் ஆடியன்ஸை நான் வந்து ஈர்க்கணும். இதை படத்தின் மூலமாக அது ஈர்க்கணும். அப்போ வந்து ஒரு முடியாத ஒருத்தன் வந்து அதிகமாக ஓடணும். அதனால் இந்த ஓட்டம் வந்து ரொம்ப அவசியம்னு சொல்கிறேன். ப்ரொடக்ஷன் பற்றி பேசுனீங்க. அதுக்கான யூ ஹேவ் டு மேக் மணி அப்படிங்கிற பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இரவு நிழல் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க சில இடத்துல இட் டிட் டூ கமர்ஷியலி வெல். ஸோ அப்படிங்கிறப்போ அதே ப்ரொடியூசர்ஸ் உங்களை நம்பி திரும்பி பணம் போட்டுருந்தாங்க. இந்த படம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கமர்ஷியல் கெயினாக இருக்கணுன்றதுக்கான என்ன மினிமம் கேரண்டி அஷூரன்ஸ் நீங்கள் என்ன எடுக்க வேண்டியதாக இருந்தது டீம்ஸ்க்கு? இதில் முக்கியமாக நான் அவங்கள குறிப்பிட்டே தீரணும். நமக்கு மீறின ஒரு சக்தி மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அது வந்து யூனிவர்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை அது அன்னபூர்ணி அம்மன், ஏதோ ஒரு அம்மன் பேர் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் மிஸ்டர் கால்ட்வெல், பாலா சாமிநாதன், பிஞ்சி ஸ்ரீனிவாசன், ரஞ்சித் தண்டபாணி, இவங்க 4 பேருமே இந்த படத்துக்குள்ளே வந்தது என்னுடைய திறமை மேலே அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. இரவு நிழல் நான் என்ன சொன்னனோ அதுதான். அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஏ ஃபிலிம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படி தான் சொல்லி எடுத்தேன் நான். அவங்களுக்கு அதில் எந்த விதமான வருத்தமும் கிடையாது. பட்ஜெட் ரொம்ப கூடுதலாகிடுச்சு. 14 கோடி ரூபாய்க்கு இரவு நிழல் விற்க முடியுங்கிறது மிகப்பெரிய சாதனை. யார்கிட்ட சொன்னால் பயங்கர அவ்வளோங்களாங்க, அவ்வளோ போயிருக்குது. ஆனால் 21 கோடி வியாபாரம் இது செலவாயிட்டதுனால அது பிரச்சனை. இந்த படம் நான் என்ன பண்ணேன், அவங்கள நல்லபடியாக காப்பாற்றணுன்றதுக்காக ரொம்ப ரொம்ப மினிமமாக ஒரு பட்ஜெட்டில் ஃபஸ்ட் காப்பின்னு ஒன்று சொல்லிட்டேன். நான் நினச்சது வெறும் 13 பசங்களை வச்சுட்டு ஒரு கிரவுண்டில் விட்டு ஒரு படத்தை எடுத்துடலாம். மிஞ்சி போனால் விஎஃப்எக்ஸ் வேலை ரொம்ப கம்மியாக தானே இருக்கும்னு நினச்சிக்கிட்டு 3 மாதத்தில் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலான்னு நினச்சிட்டு மிக குறைவான ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒத்துக்கிட்டதில் எந்த மாற்றமும் பண்ணல. அதை ஒத்துக்கிட்டது தான். அதுக்கு மேலே நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு அது எல்லாத்தையும் நான் போடுறேன். அகைன் இப்போ அவங்கள காப்பாற்றணும்னா நான் என்ன பண்ணணும், நான் என் தலையில் தூக்கி போட்டுக்கணும். அப்படி நிறைய தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு இப்போ இது என்னவா நடந்திருக்குன்னு அவங்க படம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும். சுமாராக யோசிச்சு பார்த்தா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14 கோடி ரூபாயை இதில் போட்டு இந்த படத்தை எடுக்கிற ஒரு விஷயம். பட் அவங்கள வந்து சேஃப்டியாக இந்த படம் என்ன வியாபாரம் ஆனாலும் அந்த வியாபாரத்தோட முதல் பங்கு அவங்க தான். இந்த படம் நிறைய லாபம் வந்ததுன்னா இன்னும் 4 படம் தான் எடுப்பாங்க அவங்க. அந்த படத்தை எடுத்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அவ்வளவு ரொம்ப நல்லவங்க அவங்க. ரொம்ப என் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க. இன்னும் 2 படம் எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்தோட வெற்றி என்னுடைய தொடர்ச்சிக்கு ரொம்ப நன்றி. நல்லது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு இன்டர்வியூவில், இந்த கதை வந்து ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்டு கூட ஒரு ஃபார்மில் நடந்துட்டு இருக்கப்போ தோணுச்சு அப்படின்ட்டு. அந்த அவர் திடீர்னு காணாமல் போயிட்டார்னா என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான். பட் அது டீனேஜர்ஸ் வச்சு இந்த கதை எடுக்கலாம். இது அடல்ட்ஸ் வச்சு கூட பண்ணக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கு. அது டீனேஜர்ஸ் அப்படிங்கிற சாய்ஸ் எதனால உங்களுக்கு? பதட்டம் யாரால வரும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். நான் எப்பவுமே என்னோட லாங்குவேஜில் சொன்னேன், புருஷன் காணாம போயிட்டான்னு போய் தொலைறாட்டா, பொண்டாட்டி காணாம போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜனகராஜ் மாதிரி கத்தலாம். இப்படி அடல்ட்ஸ்குள்ள கொஞ்சம் வாழ்ந்துட்டா இது போதுமே, போய் தொலைட்டோம். ஆனால் குழந்தைங்க நம்ம அப்படி விடவே மாட்டோம். கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அந்த குடும்பமே ஒரே ஒரு நூலிழையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த நூலிழைங்கிறது அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்காக வாழலாம் நிறைய பேர் கடைசி வரைக்கும் சமாளிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்டு. அப்படி அதை இணைக்கிற ஒரு பாலமே வந்து அந்த குழந்தைங்க தான். அதனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் ஒருத்தர் விடுவாங்க, ஒருத்தர் போய் கூப்பிட்டு வருவாங்க. அப்படி அதில் வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த குழந்தைங்களை வச்சு எடுத்தோம்னா இந்த காணாம போகிற மிஸ்ஸிங் வந்து நீங்கள் கேட்குற வரைக்கும் எனக்கு இது தோணலை. புருஷன் போனால் போய் தொலைறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் அதை மட்டும் எடுத்துக்குவாங்க. என்னங்க அவர் பாட்டில் அப்படி பேசுகிறாரு அவர் அப்படின்னு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களா இருந்தால் அந்த பதட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ன்றதுக்காக. உங்களுடைய ஒரு சிக்னேச்சர்னு சொல்லலாம். எப்போதுமே ஒரு லெவல் ஆஃப் ட்ராஜடி இல்லை ஒரு டார்க்னஸ் இருக்கும் உங்கள் படங்களில். அது பார்த்திபன் சாரோட ஒரு பிராண்ட். இந்த படம் கன்சிடரிங் இட்ஸ் அபவுட் குழந்தைங்களை வச்சு எடுக்கிறதுனால அது இருக்கா இதுலேயும், இல்லை ரொம்ப ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படமா? இல்லை, அது வந்து பேரலாக இருந்தால் தான் சரியான விஷயம். ஒரு நாளைக்குள்ளே வந்து காலையும் மதியமும் மாலையும் இரவும் அந்த இருட்டும் அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு கனவும் இதுக்கு நடுவில் நிறைய பசியும் தென்றலும் இது எல்லாமே மாறி மாறி தான் வரும். படத்தில் கூட இப்போ கூட படத்தில் அப்படி தான். பசங்க 4 ஜோக் அடிச்சிருக்காங்க, டக்குன்னு 2 பேர் 2 பசங்களை வச்சுட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெயின்ஃபுல் சீன் இருக்குது. அந்த பொண்ணு வந்து அவனுக்கு பிரெட்டு கொடுக்குறான். நான் காலையெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னு அந்த பையன் சொல்கிறான். அவன் காலையில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பையனை பற்றி காட்டுறோம் ஒரு இடத்துல.
அதுக்கு இமானோட மியூசிக் வந்து நம்மளை அப்படியே கொன்னுடுது. நீங்கள் இத்தனை படத்தில் மிஸ்டர் இமானோடைய ஒர்க்கை பார்த்ததுக்கும் இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், அது வேற லெவலில் இருக்குது. சாங்ஸ் அது குட். சாங்ஸ் வேற, சாங்ஸ் நம்ம பார்த்துட்டோம் கேட்டுட்டோம், ஸ்கோர் சொல்றீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அது எல்லாரும் அவரை ரொம்ப பாராட்டி தள்ளணுங்கிறது என்னுடைய என்னுடைய விருப்பம். அந்த இடத்துல நான் ரொம்ப ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஆகிடுவேன். ஆமாம், மிஸ்டர் இமான் என்னோட ஒர்க் பண்ணார், அவருக்கு வந்து இதெல்லாம் நல்ல சந்தோஷம் கிடைக்குது, பெருமை கிடைக்குது அப்படின்னு. இன்னைக்கு கூட நான் படத்தில் இன்ட்ரோவில் சொன்னேன், நான் தமிழ் படம் மாதிரி எடுக்கலாம்னு நினச்சேன், அது ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்தது என்னுடைய கேமராமேன் தான் அப்படின்ட்டு. அதோட மேக்கிங் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு காரணம் என் அசிஸ்டன்ட் ஒருத்தர் சொன்னார், இந்த படத்தில் ஒரு ரைட்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் இருக்கிற போட்டி தெரியுது. என்னதான் நான் செல்லுலாய்டில் நான் எழுதுறதெல்லாம் செல்லுலாய்டுக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது அதே மாதிரி நடக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ இந்த படத்தில் ட்ரெய்லரில் பார்த்து சில ஜென்சி லிங்கோலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்னுமே நான் ஜென்சின்னு நினைக்கிறேன், எனக்கே நிறையா வேர்ட்ஸ் தெரியாது ஆக்சுவலி. ஸோ இதுக்கு நீங்கள் யார்கிட்டயாவது ஏதாவது குழந்தைகிட்ட பேசுனீங்களா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு? ஏன்னா புதுசாக டெய்லி சோஷியல் மீடியாவில் ஒரு வார்த்தை வருது, டு கீப் அப் வித் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜென்சின்னு ஒரு பொண்ணோட பேசி பழகி அதை கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அப்படி யாரும் கிடைக்கல. இல்லை, நான் வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்ருக்கேன், நான் கவனிச்சிட்டே இருப்பேன் அவங்க பேசுகிற பேச்சு. அப்போ தான் நம்ம ரொம்ப நம்மளை பாலிஷ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். நான் வந்து இந்த போட்டியிலேருந்து விலகவே கூடாதுன்னு நினைப்பேன். எத்தனை வருஷமானாலும் எவ்வளோ வயசானாலும் இந்த போட்டியிலேருந்து நம்ம விலகக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? என் பொண்ணு என்னை வந்து ஆச்சரியமாக பார்க்குறது எனக்கு முதல்ல பிடிக்கும். டாலாம் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படா இப்படிலாம் திங்க் பண்ணுறீங்க, இப்படி இவ்வளோ ஸ்பான்டைனிட்டி. நான் வந்து ஸ்பாட்டில் தான் டைலாக் சொல்லுவேன், அதை வந்து நான் அங்கே தான் போய் பேசுகிறேன். அப்போ இப்படி நான் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் அந்த டைலாக் இதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் இந்த பசங்களுக்குலாம் இதை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க என்ன பேச போகிறோம். அது நல்ல விஷயம். அவங்கக்கிட்ட டைலாக் எழுதி கொடுத்தா சண்டை போட்டுக்குவாங்க, இது நான் பேசுகிறேன் அதை நான் பேசுகிறேன்ட்டு. பின்னாடி ஓடி வரும், அங்கிள் எனக்கு ஒரு டைலாக் அங்கிள் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்கிறேன், அந்த ஸ்பான்டைனிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் இந்த படத்தில் அது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அப்புறம் முதல் தடவையாக என்னுடைய படத்தில் மிக குறைந்த வசனம் இந்த படத்தில் தான். அது எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான். மீது எல்லா இடத்துலையும் இது ஒரு ஆக்ஷனாகவே இருக்குது, த்ரில்லராக இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, பிஹேவியராக இருக்குது படம், ஆக்டிங்காக இல்லாமல். இது நான் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்படுற ஒரு விஷயம், ஸ்க்ரீனில் பிஹேவ் பண்ணணும் அப்படின்ட்டு. அது ஒரு வேர்டை நான் கண்டுபிடிச்சிட்டு, ஆமாம் ஆக்ட் பண்ணாதீங்க, பிஹேவ் பண்ணுங்க, பி இன் தட். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போய் அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான தருணங்கள் இந்த படத்தில். ஒருத்தர் மிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? ஓடுங்க, கீழே ஓடுங்க, தலையில் அடிச்சுங்க, மண்ணை வாரி போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவதோ சொல்லி பைத்தியக்கார மாதிரி. அதில் நான் நிறைய பைத்தியக்காரமாக நான் பண்ணி காட்டுறது தான் அந்த பசங்க பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குது, க்ரேஸியாக இருக்குது. நம்ம ஹாலிவுட் படத்தில் தான் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். நான் நிஜமே ரொம்ப பொறாமப்படுறது வந்து அவங்களுடைய சவுண்டும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து பக்கத்துலேயும் இறங்க முடியாது. அந்த என்னது அனாட்டமி ஆஃப் எ ஃபால் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். அந்த லேடி நல்லா நடிக்கிறாங்க அந்த சீனுன்றதுக்கு. ஒரு காருக்குள்ளே உட்காந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு பேசுவாங்க, என்ன சீனுன்னு மறந்துட்டேன். அவங்க எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகும் அந்த ஷாட். அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சஸ்டெயினபிலிட்டி நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பிலீவபிலிட்டி அதிகப்படுத்துது. அது வந்து நடிப்பு இல்லை, நிஜமாகவே அவங்க அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறது. அதெல்லாம் நம்ம செயல்படுத்துறது நமக்கு பெரிய கஷ்டம். ஏன்னா நம்ம வசனம் எழுதி தான் படம் எடுப்போம், கதை எழுதுவோம், திரைக்கதை எழுதுவோம், அப்புறம் வசனம் எழுதுவோம். இந்த படத்தில் அதை உடைச்சி நான் வசனமே இல்லாமல் அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை செய்கிறது. அதனால் நீங்கள் அதில் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்கன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி இது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் அமெரிக்காவில் இந்த மாதிரியே பண்ணுறாங்க சில பேர். ஆன் த ஸ்பாட் அதை ஒரு டாக்யூ ஃபிலிம் மாதிரியே எடுக்கணும், ஆனால் இட்ஸ் அ ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டில். இந்த பிகாஸ் இட் டீல்ஸ் வித் டீனேஜர்ஸ், கீர்த்தனா அவர்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றுமே தேவைப்பட்டுதான் இந்த படத்தில். அண்ட் அவங்க நியூ ஸ்கூலாக சில விஷயங்கள் சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக சொன்னீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸஸை எப்படி நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஓல்டு ஸ்கூலாகவும் நான் ரொம்ப நியூ ஸ்கூலாக இருக்கிறது தான். இப்போ கூட அவங்க கேட்குற ஒப்பீனியனுக்கு நான் சொல்கிறது வந்து நான் வேற ஒரு லெவலில் தான் சொல்கிறேன். சரி, நான் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆவேன், அதெல்லாம் வேறு விஷயம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கை ஒரு இடத்துல முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது அது துவங்கி வச்சதே அவங்க தான். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, அந்த மாதிரி தான் கீர்த்தனா. அது பாட்டுக்காகவே இல்லாமல் லைஃப்லேயே நிஜமாக ஒரு பாயிண்டில் வந்து அப்படி ட்விஸ்ட் பண்ணி வச்சுட்டு லைஃப்பை வந்து ரிவைவ் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அதனால் அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அது. அப்புறம் இந்த படம் பூரா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எழுதி மணிசாட்டை ஒர்க் பண்ணதுனால எல்லாமே கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் வந்து காட்டா மாதிரி இறங்கி ஆனால் கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பேன்.
இந்த காட்டான்ட்டும் கரெக்டாக பண்ணுறதுங்கிறதுக்கு நடுவில் ரொம்ப அதிகபட்சமான வேலை. அதுதான் அவங்களுக்கு என் மேலே ரொம்ப வருத்தப்படுறது என்னென்னா, இவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணணுமா, இவ்வளோ போராடணுமா, ஒய் நாட் இது இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு இந்த படத்தை வந்து நீங்கள் பொறுமையாக ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஒரு மாதத்துக்கு 25-30 லட்சம் ரூபா செலவாகும்போது அந்த 6 மாதம் தள்ளிங்கிறது குழந்தை மாதிரி அவங்க சாதாரணமாக சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். இந்த குழந்தை வந்து தீபாவளிக்கு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு, நானே எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கேன், எனக்கு வந்து ஃபுல் சூட் வேணும்னு கேட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் சோத்துக்கே கஷ்டம், சூட்டுக்கு எங்கே போகிறது? அவர் சூட்டோட சூடாக போய் சொல்லுவார், நான் வந்து வாங்கி கொடுத்துட்றேன்னு. அங்கே ஒரு டெய்லர் கடையில் வந்து அந்த சூட்டு மாட்டியிருக்கோம், நாங்கள் அதை காமிச்சு கேட்போம் இந்த மாதிரின்ட்டு. அப்புறம் ஸ்கூலுக்கு போகலாம் டெய்லி நாங்கள் அதை பார்ப்போம், இது நமக்கு எப்படி வாங்கி கொடுத்துருவாங்கன்ட்டு. அவர் என்னோட நடந்து வரும்போது அதை பார்க்கும்போது அவருக்கு கருக்குன்னு இப்போ யோசிச்சு பார்ப்பேன், அவரை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் பசங்க ஆசைப்பட்டாங்கன்னா அதை செய்யணும்னு தோணும், அதை செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இந்த விஷயத்தில் வந்து நான் சொல்லுவேன், இல்லைடா உனக்கு தெரியாது, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ டைரக்ட் பண்ணும்போது நான் ப்ரொடியூசர் ஆகி நீ உனக்கு என்ன கேட்டாலும் செய்கிறேன், அதை நான் வந்து கிளாப் அடிப்பேன், அப்புறம் கூட்டத்தெல்லாம் விலக்கி விடுவேன், ஆனால் அந்த மாதிரி வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம். பாட்டு எழுதும்போது அதே மாதிரி, பாட்டு எழுதும்போது நான் வார்த்தைகள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிடிச்சிருவேன். கண்ணெல்லாம் பல் இழிக்குது அப்படின்லாம் வார்த்தைகள்லாம் போடுவேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணெல்லாம் பல் இழிக்குதுன்றது கேட்டிங்களா நீங்கள் அந்த பாட்டு? இல்லை, ஆக்சுவலி அதுக்கு ஒரு லிரிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு அது கேட்கணும் அப்படின்னு. அதான் எனக்கு அந்த டியூனை கேட்ச் பண்ணணும். தத்தக்காரத்தில் இருந்து அதை வந்து வார்த்தையாக இருக்கிறது நடுவில் டம்மி வேர்ட்ஸ்னுவாங்க, அந்த மாதிரி ஒரு டம்மி வேர்ட்ஸ்க்கு வரத்துக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால அவங்கள வந்து இணை பாடல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மியூசிக் தான் அடுத்தது கேட்கலாம் நினச்சேன். ஒன்று வந்து மியூசிக் கேட்க முடியாதான் இருக்கும். இரவு நிழல் அவார்ட் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருப்பீங்க ஒர்க்லாம். ஸோ இன்னுமே இந்த மியூசிக்கை அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்ல, இந்த மியூசிக்கை பெட்டராக பண்ணும். எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போது நீங்கள் சொன்னீங்க 7 சாங்ஸுமே படத்தில் இருக்குது அந்த 2 hours படத்துக்குள்ளே அப்படின்னு. அது அகேன்ஸ்ட் த கரண்ட் ட்ரெண்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் சாங்ஸ் இருந்தால் கூட கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை ஃபிட் பண்ணி நான் ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேங்கிறது நீங்கள் எப்படி அஷ்யூர் பண்ணியிருக்கீங்க? சரி, ரிஸ்க் தானே. அதான் இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு வசன காட்சிகள்லாம் வந்து ஆக்ஷனாக மாற்றிருக்க மாதிரி சில வசன காட்சியை பாடலாக மாற்றிருக்கேன், அவ்வளோதான். அவங்க ஒரு பெயின்ஃபுல்லாக ஒரு இடத்துல கத்துறாங்க, அந்த இடத்துல அசரீரி பாடல்கள்ன்றது எவ்வளோ காலத்துக்கு அப்படியே இருக்கும். அது வந்து சீர்காழி கோவிந்தராஜன் வாய்ஸில் இருக்கும் அந்த காலத்தில். அப்புறம் எம்.எஸ். விஸ்வநாதன் வாய்ஸில் காற்றோடு ஆணம் இங்கு ஓடுதம்மா அப்படின்னு ஒரு பெரிய பிச்சில் ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் தான் பழைய ட்ரெண்டுங்கிறது. அது அப்படியே இப்போ என்னவா மாறி இருக்கு. இப்போவும் நமக்கு வந்து ஒரு ஹை பிச்சில் ஒரு ஒரு பயங்கர ஃபீலிங்கான பாட்டு, ரமன் சார் பாட்டுலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படி வேணால் ஒரு பாட்டு படமாக பார்க்கும்போது ஒரு பல்லவி தான் அதில் இருக்கும். பாடலாம் நீங்கள் கேட்கும்போது ஒரு பல்லவி சரணம் இருக்கும். இதில் வந்து வெறும் ஒரு பல்லவியாக இருக்கும். அந்த பல்லவியை கூட 7 பல்லவி வைக்கிறதுக்கு கஷ்டம். 6 பல்லவி படத்துக்குள்ளே இருக்கிறது, 6 பல்லவி. அப்புறம் ஒரு சீக்வன்ஸ் வந்து பசங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர் ஓடுறாங்கன்றத நான் சாங்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் வந்து பாலச்சந்தர்கிட்ட இருந்து. பாலச்சந்தரோட படங்களில் பார்த்தீங்கன்னா பாடலை நீங்கள் பாடல் டைமில் ஏஞ்சி போடுவானுங்க தம் அடிக்கிறதுக்கு, திரும்பி வந்து பார்த்தா கதை போயிடும். 3 முடிச்சின் படத்தில் ரஜினிகாந்த் கமல் சார் செத்துருவார். ஒரு பாட்டு முடிச்சுட்டு மாயவனின் விதிவலைகள் ஒரு பாட்டு போல இருக்கு, அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா கமல்ஹாசனே படத்தில் இருக்க மாட்டார். அவர் அந்த மாதிரி காலி பண்ணிடுவார். ஆனால் அப்படி பண்ணுறவர் புன்னகைன்னு ஒரு படத்தில் ரேப் பண்ண போகும்போது ஒரு பாட்டு வச்சிருவார். அப்போ நீங்கள் சொல்கிற பழைய ட்ரெண்டு அதுதான். ஆணையிட்டே நெருங்காதே அவசரத்தில் நெருங்காதேன்னு ஒரு பாட்டு ஒன்று ரேப் பண்ண வரும்போது ஒரு பாட்டு வச்சிருப்பாரு. எல்லா டைரக்டருமே வளர்றது தான், யாருமே அப்படியே கற்றுக்கிட்டு வந்துடுறது கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். அது இப்போ நான் சொல்கிறது பாலச்சந்தர் சார் தான் அவருக்கு நேரே சொல்லுவேன். ஸோ இந்த படத்தில் அந்த ஒரு பாட்டு வானமே காணுமே நினைக்கிறேன். அந்த பாட்டில் வந்து வாழ்ந்த என்ன பையன் செத்து தொலைலாமே, செத்தன பையன் வாழ்ந்தே தொலைலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்ன திங்கிங் அந்த 2 லைன்ஸ்க்கு பின்னாடி? இது வந்து நான் கிறுக்கல்கள் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன் அந்த வரிகள். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சூசைட் பண்ணிக்கலான்ட்டு பீச்சுக்கு போனேன். அப்போது நிறைய தடவை ட்ரை பண்ணி தோற்று போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஜனவரி 1 வந்து பரங்கிமலை பக்கத்தில் ஏதோ அம்மன் கோயிலுக்கு போனால் வாழ்க்கை சுபிட்சமாயிடும்னு சொல்லிட்டு காலையில் இருக்கிற காசெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் டிக்கெட் வாங்கிட்டேன். நான் எலக்ட்ரிக் ட்ரெயின்றது எங்கள் அப்பா கூட போனதான், அதுக்கப்புறம் போனதே கிடையாது. போனால் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் தப்பன்னு ஏறுறாங்க. இன்னொரு கம்பார்ட்மெண்ட் ப்ளூ கலரில் அழகாக இருக்குது, மணிரத்னம் படத்தில் வர ட்ரெயின் மாதிரி.
அதில் போய் உட்காந்துக்கலாமா, இவனுக்கு ஏன் இப்படி முண்டி அடிச்சு போகிறான், அதில் ஏறி உட்காந்துட்டேன். நான் போய் இறங்குற இடத்துல பார்த்தா அந்த ரயில்வே போலீஸ் வந்து பிடிச்சிட்டாச்சு. நான் ஸ்டைலாக எடுத்து இப்படி காட்டுறேன், வடிவேல் வந்து வெற்றி கொடி கட்டில் காட்டுற மாதிரி காட்டுறேன். அது வந்து செகண்ட் கிளாஸ்க்கு இருந்தது, நான் போய் ஃபஸ்ட் கிளாஸில் உட்காந்துருக்கேன். என்னை கொண்டு போய் உள்ள ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் என்கிட்ட வேறு காசு இல்லை. அப்போ ஃபைன் வந்து 30 ரூபா வேணும். 30 ரூபாய் இல்லை என்கிட்ட. நான் போராடி கெஞ்சி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வச்சுட்டு ராத்திரி தான் திருப்பி அனுப்பிச்சாங்க. நான் எங்கள் கோயிலுக்கு போகிறது, அங்கேருந்து நடந்து பரங்கிமலையிலேருந்து நடந்து பீச்சுக்கு வந்து இனிமேல் நம்ம வாழ்ந்து போகிறதுமே இல்லை, செத்துடலான்ற லெவலுக்கு போய் உட்காந்துருக்கேன். அப்போ ஒரு பேப்பர் ஒன்று வந்தது அலையில். அந்த பேப்பரில் எழுதியிருந்தது தான், வாழ்ந்து என்ன பையன் செத்து தொலையலாமே, செத்து தானே என்ன பையன் வாழ்ந்தே தொலையலாமே, மனசை மாற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எழுதி. ஆனால் உண்மையான விஷயம் அதை நான் எழுதுனது. எனக்கு வந்து நான் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு என்னை வந்து எங்கேருந்தோ ஒரு அசரீர் சொல்லிச்சுங்கிற மாதிரி நம்ப வச்சுட்டு அப்புறம் பிற்காலத்தில் சொன்னேன் அது நான் தான் எழுதுனேன். அப்போ எழுதுனது இந்த படத்தில் அந்த மாதிரி பசங்க வந்து ஒரு பெரிய சஃபரிங் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ பின்னணியில் வர பாடல் அது. இது வந்து உலகம் பூராவே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். சூசைடுக்கு அகேன்ஸ்டாக நம்ம என்னென்னமோ பாடம் நடத்துறதுக்கு பதிலாக இந்த 4 வரியை போட்டு காட்டலாம். ஃபஸ்ட்டு உங்களோட புதிய பாதை வந்தப்போ அபூர்வ சகோதரர் கூட வந்து இதே மாதிரி தான் இந்தியன் 2வும். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, லைக் ஒரு காலத்தில் வந்து எஸ்பி முத்துராமன் சார் வந்து சக்கலகலா வல்லவனும் எங்கேயோ கேட்டுக்குரல் ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணார். 2மே அவர் படம் தான், ஒரு ரஜினிகாந்த். ஸோ எப்போதுமே நம்ம சினிமாவில் 2 பெரிய படங்கள் வரதுங்கிறது இயல்பான விஷயம் தான். இது ஏன் இந்த ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்தியன் 2 கூட உங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இது எதனால இந்த பிரச்சனைகள் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் இடம் இருக்குல்ல, நம்ம சினிமாவுக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான மக்கள் பார்க்கறதுக்கு இருக்காங்க. ஸோ எங்கேருந்து இந்த இஷ்யூஸ் வருது? நீங்கள் சொல்கிற மாதிரி 2 பெரிய படம் தான் இப்போ ரிலீஸ் ஆகுது. அதான் சொல்கிறேன், இப்போ 2 பெரிய படம் தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஏன் ஒரு சின்ன படம் நம்ம நினச்சிக்கிறோம்? 2 பெரிய படம் தான் சார். இல்லை, 2 பெரிய படங்கள் எப்போவுமே ரிலீஸ் ஆகும், அது ஒரு பிரச்சனை கிடையாது. படம் பெருசாக சின்னதாங்கிறது நிஜமாகவே ஆடியன்ஸ் தான் தீர்மானிக்கிறாங்க. நம்ம பிரம்மாண்டமாக எடுக்கிறதுனால அது பெரிய படம்னோ, இப்போ என் படத்தில் வந்து நிறைய பிரம்மாண்டம் இருக்குது, யாருக்குமே தெரியாது. அது வந்து நான் அப்படி பெருசுப்படுத்துறது இல்லை. ஏன்னா அது கதையோடு ஒத்து போகிற ஒரு விஷயம். அது எங்கே இடத்துல வேணுமோ வாவ் புது வெள்ளை மழை அப்படி திறந்து விட்டால் அப்படி பார்த்தா வாவ்னு அப்படி இருக்கும். அது அந்த இடத்துல தான் அந்த விஷயம் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி கதைக்கு எங்கே தேவையோ அங்கே தேவையான பிரம்மாண்டம் என்னுடைய படத்துலையும் இருக்குது. நான் முதலே சொல்லிட்டேன், இதை நான் வந்து பிளான் பண்ணது இவங்களோட வரணும்லாம் எனக்கு போட்டியே கிடையாது. நான் ஹாலிடேஸில் வரணும், அள்ளிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டது. அதுதான் என்னை வந்து திசை திருப்பி கொண்டு வந்து இங்கே விட்டுடுச்சு. இன்றைக்கும் நான் படம் பார்க்கும்போது எல்லார்ட்டையும் சொன்னேன், நம்ம படம் இந்தியன் 2வோட வரப்போகுது, அந்த எண்ணத்தில் பார்த்து சொல்லுங்கள் இந்த படம் எப்படி இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரானரியாக இருந்தால் தான் நம்ம ரிலீஸ் பண்ணோம், ஆர்டினரியாக இருந்தால் அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்னுடைய நம்பிக்கை என்ன ஆகிடுதுன்னா, மற்றவங்ககிட்ட இறக்கி வச்சுருவேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நம்ம அதை செய்யலாம், அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது. இல்லாட்டி நான் வந்து ப்ரெஷ்ஷை வந்து இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி போட்டுருக்கேன். அவ்வளோ நம்பிக்கை எனக்கு. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது கலரில், அதில் இதெல்லாம். ரைட். அதே மாதிரி ஒத்த செருப்பு எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்தது அப்படிங்கிறது. இரவன் நிழல் அப்போது நீங்கள் நிறைய டெக்ஸ்ட் போனீங்க, அந்த மேக்கிங் வீடியோலேயே நாங்கள் பார்த்தோம். இந்த படத்துலையுமே விஎஃப்எக்ஸ் கம்பெனியோட நிறைய சண்டை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதான் நீங்களே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஈவன் தோ 35 இயர்ஸ் 34-35 இயர்ஸ் அது பொறுமைங்கிறது வந்துடும். நீங்கள் வயசு சொல்கிறீங்க? இல்லை நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். வயசு ஆக்சுவலாக அதோட கம்மி. அது எப்படி அந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. அதெல்லாம் வயசில் சின்ன வயசுலேயே முத்திரிச்சுன்னுவாங்களா, அந்த மாதிரி நான். ரைட். ஸோ அந்த பொறுமைங்கிறது எப்படி உங்களுக்கு இருக்கு? ஒரு விஷயத்த முடிச்சுடணும் என்ன, ஏன்னா யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு பேஷன்ஸ் போயிடும், இல்லை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர வாய்ப்பு இருக்கு. நான் இப்போ கூட என்னுடைய டைட்டிலில் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் ஆளை வந்து ஃபஸ்ட்டு தேங்க் அப்படின்னு போட்டு ஒரு குத்திருக்கேன் நான். அன்எத்திக்கல் ஒர்க்குக்காக அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகே. நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையானவர் தானே, நீங்கள் அதை விட்டுறக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அது பெயினுங்க, அது வலி, நான் விடமாட்டேன் அதை அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்மளுடைய கோபத்தை எங்கேயோ ஒரு இடத்துல, அமெரிக்காவில் பார்த்தா அதுக்குன்னு ஒரு கடை இருக்கும், ஃபுல்லாக கண்ணாடி பாத்திரங்கள். போய் கோவத்தில் வந்து 4 கண்ணாடி உடைச்சிட்டு பில் போட்டு கொண்டு வந்துடலாம். நான் வந்து சில நேரத்தில் கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. சமீபத்தில் நான் சொன்னேன், நான் தப்பே செய்யலைனா கூட, எப்பா நீ அவன் காலை தொட்டு கும்பிட்டேன்னா இந்த பிரச்சனை தீர்ந்துருப்பான்னு சொன்னால் நான் காலை தொட்டு கும்பிட்டுருவேன்னு சொன்னேன். அவங்க என்ன அதை எடுத்து போட்டிருக்காங்கன்னா, நான் தப்பு செஞ்சால் காலில் விழுந்துருவேன்னு போட்டிருக்காங்க. அது ரொம்ப சாதாரணம். நான் சொல்கிறது தப்பு செய்யலைன்னா கூட ஒரு பிரச்சனையை இப்படி சமாளிச்சிடலாம் அப்படின்னா டெஃபினட்டாக நான் அதை சமாளிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எவ்வளோ மெச்சூரிட்டி வந்துட்டால் கூட சில நஷ்டத்தை நம்மளால் தாங்க முடியல. நஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து இன்றைக்கி இத்தனை கோடி ரூபா வேணும், இன்றைக்கி நைட்டுக்கு எனக்கு வேணும், அப்போ தான் நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்.
அதை நான் தான் சுமக்கிறேன்னு போது அது யார் எனக்கு அந்த ப்ரெஷரை கொடுத்தா, என்னால் சமாளிக்க முடியலையேன்னு போது அந்த கோவம் வந்து ஜாஸ்தி வந்துடுது. ஆனால் அந்த கோவம் வந்து இன்னும் படத்தை கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் என் பொண்ணுக்கிட்ட பேசும்போது எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிடா நீ வச்சிருடா ஃபோனுன்னுவேன். எனக்கு கோவம் வந்ததுன்னா நான் வந்து அவங்ககிட்ட எந்த காரணத்துக்கு கொண்டு அந்த கோவத்தை காட்டிடக்கூடாது. கோவம் மட்டும் இல்லை, கோவமோ என்னுடைய ஆதங்கமோ என்னுடைய கஷ்டமோ அது எதையுமே காட்டிடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இருமல் வந்தது வயசான காலத்தில் அப்படின்னா அது அவங்களுக்கு எதிர்க்க இருமக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். அதை வந்து அவங்க பண்ணக்கூடாது. அவங்க வந்து எல்லா பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பெற்றது வளர்த்ததெல்லாம் நமக்கு வந்து சோறு போடுறதுக்கும் நமக்கு பணிவிட செய்கிறதுக்குன்னு இந்த கழுத்து தாலி மாதிரி தான் அதுவும். அதுலேயும் நான் டோட்டலாக மாறுபடுவேன். நீங்கள் பெற்றீங்க, நீங்கள் அந்த குழந்தைய சந்தோஷமாக பாருங்கள், அவங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுத்து நீங்கள் விலகி போயிடுங்க, அவங்க சந்தோஷமாக வாழட்டும். உங்களுடைய முதுமையில் அவங்க உங்களை பார்த்துக்கணுன்ட்டு அவங்களுடைய இளமையை நீங்கள் எதுக்கு கெடுக்குறீங்க? இது வந்து பாரதி ராஜா சார்ட்டே நான் சண்டை போட்டிருக்கேன். அவர் ஒரு கதை பண்ணி வச்சுருந்தாரு. இவர் லொக்குன்னு இருமிகிட்டே இருப்பார் அந்த கிழவன். பேரனுக்கு வந்து அது பிடிக்காது. அது வந்து அவன் அமெரிக்காவில் பிறந்த பையன். அதனால் அவங்க தனி கொடுத்துன்னு போவாங்க. போனால் இவருக்கு பிடிக்காது. சண்டை இவர் கிராமத்துலேருந்து வந்தவர். அதை வச்சு ஒரு கதை பண்ணியிருப்பார். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதா சார் முட்டாள்தனமான விஷயம். அந்த குழந்தையோட தூக்கத்தை நீங்கள் கெடுக்குறீங்க. நீங்களா விலைக்கு ஓடி போய் நீங்கள் முதியோர் இதில் போய் படுங்க. நீங்கள் எதுக்கு போய் அவங்களுடைய குடும்பத்தை கெடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ அதுதான் என்னுடைய கான்செப்ட். ரைட். அதே மாதிரி அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 15 odd ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கீங்க. ஆனாலுமே இப்போது இன்னைக்கு இந்தியன் 2னா உங்களுக்கு சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் அந்த கன்வென்ஷனல் ரூட் ஆஃப் கமர்ஷியல் சினிமா எடுத்திருந்தீங்க, ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணி ஃபார்முலா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரச்சனை வந்திருக்காது இல்லை, நானே காணாம போயிருக்கேன். ஓகே, ஒன் இன் மெனி. உண்மையிலே இருந்திருக்க மாட்டேன். நான் வந்து இன்னும் இவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகிருக்க மாட்டேங்கிறது என்னுடைய தோணுது. ஒன்று, நிறைய பணம் சம்பாரித்து செட்டில் ஆகிருப்பேன். அப்புறம் எனக்கே அதில் போர் அடிச்சிருக்கும்ல. நான் செஞ்ச வேலையே திருப்பி செஞ்சு அட போதும், நான் தான் இந்த பீக்குக்கு போயிட்டேன், நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டேன், ஒரு பயங்கர ஆக்ஷன் பண்ணுற ஒரு பெரிய ஆள் ஆகிட்டேன், அல்லது நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆகிட்டேன், நான் நிறைய படம் பண்ணிட்டேன், அது போதும் அப்படின்னு ஆகிடுப்பேன். நான் வந்து நான் நினச்ச இடத்த அடையாதனாலேயோ என்னமோ தெரியல, நான் இன்னும் ஓடிட்டு இருக்கேன். மக்களுக்கும் அந்த மாதிரி இப்போ டெஃபினட்டாக டீம்ஸ் மேலே நம்பி இன்னைக்கு ரிசர்வேஷன் ஆரம்பம். இன்றைக்கி ஒரு 10 பேர் டிக்கெட் எடுக்கிறாங்கன்னா அதில் 5 பேராவது இந்த படம் ஒரு நார்மல் படமாக இருக்காதுன்னு நம்பி தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் காணாமல் போயிருப்பேன். கடைசியாக ரெக்கக்னிஷன் பற்றி ஒரு கேள்வி சார். அதாவது எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குமே வந்து இத்தனை நிறையா நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஸ்டேட் அவார்ட், உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு நீங்கள் அவார்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ 2 கேள்வி எனக்கு. ஒன்று வந்து இருந்தாலுமே எனக்கு இந்த ரெக்கக்னிஷன் பத்தாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்று. ரெண்டாவது, ரெக்கக்னிஷன்ஸ் தாண்டி, அதாவது அவார்ட்ஸை தாண்டி எந்த விதத்தில் நீங்கள் சக்ஸஸை வந்து மெஷர் பண்ணுறீங்க? இப்போ நான் டீம்ஸை பற்றி படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படத்துக்கு என்ன மாதிரி அவார்டு கிடைக்கும் சத்தியமாக நான் ஒரு தடவை கூட யோசிச்சதில்லை. இப்போ வேற ஒத்த செருப்பு எடுக்கும்போதோ இல்லாட்டி இரவினர்கள் எடுக்கும்போதோ இதுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு என்ன அறியாமல் நான் யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியல அது என்ன ஜாதி, என்ன மாதிரி ஜானரில் இருக்கிற படம், இதுக்கு முன்னாடி யாரும் ட்ரை பண்ணாத ஒரு படத்தை நான் பண்ணுறேன். டெஃபினட்டாக அப்போ தான் அங்கீகரிக்கப்படும். புதிய பாதைக்கு அப்படி தான் வருது. புதிய பாதைக்கு தேசிய விருது கிடைக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. எனக்கு என் படம் ரிலீஸ் ஆனால் போதும் லெவலில் இருந்தேன் நான். அது கிடைச்ச உடனே தான், அந்த மரியாதை கிடைச்ச உடனே இல்லை, இந்த மரியாதையை நான் காப்பாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு நாளைக்கு சால்வை போட்டு நீ பெரிய மனுஷன் சொன்னால் உள்ளுக்குள்ள அவன் எவ்வளோ கெட்டவனா இருந்தால் கூட இந்த சால்வைக்காகவாது நம்ம கொஞ்சம் நல்லவனா மாறிடுவேன். ஏதாவது 4 பேருக்கு நடுவில் எந்தாப்பா ஒரு 10 ரூபாய் அப்படின்னு போட்டு அந்த சால்வைக்காவது பெரிய மனுஷன் நடிப்பான். அப்படி ஆரம்பிச்சது தான் என்னுடைய இந்த ஆசை. அதனால் எனக்கே தெரியும் எந்த படத்துக்கு என்ன மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ நான் உள்ளே வெளியேன்னு ஒரு படம் பண்ணேன், அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஹவுஸ்ஃபுல்க்கு எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அப்படியே கிடைச்சிது. கரெக்டு தான் நான் சொல்கிறது. போகிற 1000ல் ஒன்று எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன். கடைசியில் ஏதோ ஒரு பாயிண்டில் அது மிஸ் ஆகிடுச்சு. ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு உண்மையிலே கடைசி பாயிண்ட் வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச 1000ல் ஒருவனுக்கே எனக்கு கிடைக்கலன்னா அப்புறம் எந்த படத்துக்கு கிடைக்குங்கிற மாதிரி எனக்கு தோணும். இது நம்ம வெளியில் நம்ம வந்து கேமராலாம் இல்லாமல் பேசினா நான் இப்படி தான் பேசுவேன். அதனால் பல நேரத்தில் நான் கேமராவுக்காக போய் பேசணும்னு நினைக்க மாட்டேன். ஸோ இந்த அங்கீகாரம் எங்கே தேவையோ அங்கே அவசியம்னு இப்போ நினைக்கிறேன். இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது என் பொண்ணு சொன்னாங்க, இதுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னாங்க. அங்கே வந்து என் படத்தில் யாரோ ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக பணிபுரிஞ்சதுக்கு அந்த குவாலிட்டிக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளை அறியாமல் ஒரு வார்த்தை. என் கேமராமேனுக்கு அவார்டு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டே இருப்பேன். பட் அந்த படத்தில் அந்த குவாலிட்டியை பார்க்கும்போது நமக்கு தோணுது, அப்படி தான் செலக்ட் பண்ணவும் படும். அதனால் அதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஆசைப்படுறதும் தவறு இல்லை, அதை நோக்கி நகர்றதும் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹவ் டு யூ மெஷர் சக்ஸஸ் உங்களை பொறுத்த வரைக்கும்? இட்ஸ் நாட் அவார்ட்ஸ். இந்த அவார்டு இந்த மாதிரி ஷீல்டு வாங்கி வைக்கிறதோட உள்ளுக்குள்ளே வந்து ஒரு விதமான திருப்தி இருக்குது எனக்கு. அந்த திருப்தி என்னவா இருக்குன்னா, நான் என்ன மாதிரியான ஒரு ஃபில்ம் மேக்கர், சத்தியமாக நான் எங்கேயும் காப்பி அடிக்கிறது கிடையாது. ஒரு படத்தோட கதையுமோ இல்லை எதையுமே நான் காப்பி அடித்து எடுத்தது கிடையாது.
காப்பி அடிச்சு எடுத்தால் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுமோ என்னமோ தெரியல. 1.5 வருஷம் ஆக வேண்டியதில்லை. அது நான் என் படத்தையும் காப்பி அடிக்கிறது கிடையாது, யார் படத்தையுமே காப்பி அடிக்கிறது கிடையாது. அதனால் எனக்கு கொஞ்சம் பெயின் ஸ்ட்ரெயின் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அதில் முழுமையாக அது என்னதுன்னு சொல்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது யாருக்குமே தெரியாது. நான் மட்டுமே உணர்றது, வெளியில் தெரியாத ஒரு சந்தோஷம். அதை தான் நான் சக்ஸஸ் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷன் ஒரு நிறைவு, ஐ எம் ஒரு சாட்டிஸ்ஃபைட். ஃபுல்ஃபில்மெண்ட். நான் வந்து இதை பண்ணேன், ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது போய் மக்கள்கிட்ட போய் என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது. மக்கள் என்ன பேசுவாங்க அதை நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது தான் நான் அதில் அந்த முழுமையாக என்னால் இருக்க முடியல. வேறஸ் இந்த டீம்ஸுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு இவ்வளோண்டுலேருந்து ஆரம்பித்து அது இவ்வளோ பெருசாக வந்து நிற்குது, விஸ்வரூபமாக வந்து நிற்குது. இதுக்கு பின்னாடி என்னுடைய கடுமையான உழைப்பு, அதுக்கு பின்னாடி இருந்த சிந்தனை, தியாகம். நிறைய பணம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு இந்த சினிமாவில் வந்து கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டவாவே காணாமல் போன்னு ஒதுக்கிடுவானுங்க. நான் வந்து அதை பற்றி பயப்படுறதே கிடையாது. எனக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இந்த சினிமாவில் உண்டுன்னு நம்புறதுக்கு காரணமே என்னுடைய நிறைவு. அந்த நிறைவு தான் நான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அதுதான் டீம்ஸோட சக்ஸஸாகவும் இருக்கும். பேட்டிக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கான்வர்சேஷன்.